சித்தர்களால் மறைக்கப்பட்ட எந்தவித மூலிகைகள் இல்லாமலும் உங்கள் வீட்டில் நீங்களே மிக எளிமையாக செய்யக்கூடிய கணவன் மனைவி வசிய மருந்து முறைகளை உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் தெரிந்து கொண்டு இல்வாழ்க்கையில் வெற்றி பெற தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிக மிக பழமையான தாந்திரிக முறையில் பரிகார தாயத்து எவ்வாறு நாமே செய்து பயன்படுத்துவது என்பதை கூறப்போகிறேன். இதற்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை பத்திர காகிதம், அதாவது இமயமலை அடிவாரத்தில் வளர்கின்ற மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒருவித காகிதம் போன்ற மரப்பட்டை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. இது பார்த்தீங்கன்னா அனைத்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு எல்லா வலைத்தளங்கள்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல இதை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். இதோட விலை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 15 ரூபாய் தான். இதை முதல்ல வாங்கி வைத்து கொள்ளுங்கள். இதை எதற்காக முன்னோர்கள் பயன்படுத்தினாங்கன்னா, எந்திரங்கள் வரைந்து வைப்பதற்கும் மந்திரங்கள் எழுதுவதற்கும் இந்த காகித மரப்பட்டையை பயன்படுத்தினாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தாயத்தொன்று வாங்கி வைத்து கொள்ளுங்கள். 10 ரூபா தான் வரும். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பிறகு என்ன செய்கிறீங்கன்னா, தாயத்தின் அளவுக்கேற்ப பூஜை பத்திர ஷீட்டை கட் பண்ணுங்க. கட் பண்ணி அதை உங்களுக்கு தேவையான அளவில் கட்டம் வரைஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் 3 கட்டம் போடுறீங்களோ 4 கட்டம் போடுறீங்களோ, நீங்கள் வரையக்கூடிய எந்திரத்தின் அளவில் கட்டம் போட்டுக்குங்க. 3 5 அதை அப்படியே டிவைட் பண்ணி கட்டம் போட்டுக்குங்க. அப்புறம் நீங்கள் கட்டத்துக்குள்ளே கருப்பு மையோ சிகப்பு மையோ ஏதோ ஒரு பேனா கொண்டு எண்ணெய் அச்சரங்களை எழுதுங்க. ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா
இது பூஜை பத்திர இலையில் எழுதுவதற்கு குங்கும கரைசலும் செந்தூர் கரைசலும் பயன்படுத்தினாங்க. நடைமுறையில் இதனுடைய ஒரிஜினல் கிடைப்பது ரொம்ப அரிது. அதனால் பேனாவில் எழுதுங்க. நல்ல முறையில் நடைமுறையில் பலன் கொடுக்கிறது. அதில் எந்த தவறும் கிடையாது. எந்திரம் எழுதி முடித்த பின்பு தாயத்தை திறந்து அதற்குள்ளாக பச்சை கற்பூரம் சிறிது போடுங்க. பிறகு என்ன செய்றீங்கன்னா, நீங்கள் எழுதிய பூஜை பத்திர எந்திரத்துக்கு 4 முனையிலையும் மஞ்சள் குங்குமம் வைங்க. பிறகு அந்த எந்திரத்தை சுருட்டி தாயத்துக்குள்ளே அடைத்து பிறகு திரும்பவும் சிறிது பச்சை கற்பூரம் போட்டு அடைச்சிருங்க. பின்பு எலுமிச்சம்பழம் ஒன்று வாங்கி 2ஆக அறுத்து அதன் மேலே சிகப்பு தடவி புழிஞ்சு விடுங்க. பிறகு அந்த தாயத்திற்கு ஊதுபத்தி புகையை காட்டுங்க. நீங்கள் எல்லா வேலையும் முடித்த பின்பு கடைசியில் அந்த தாயத்தை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து கண்களை மூடி உங்களுடைய குலதெய்வத்தையோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ அல்லது நான் கூறுகின்ற மந்திரத்தையோ 108 முறை அல்லது 1008 முறை மனதார வேண்டுங்க. அவ்வாறு வேண்டி முடித்த பின்பு அந்த தாயத்தை இடுப்பில் நீங்கள் கட்டிக்குங்க. இது பார்த்தீங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்த முறை. உங்களுடைய கட்டத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி இது ஒரு நல்ல தீர்வாக உங்களுக்கு அமையும். ஒரு பரிகார முறையாக அமையும். மிக எளிமையான முறையில் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். நல்ல முறையில் பலன் தரும். எனவே நான் கூறிய இந்த முறையை நம்பிக்கையோடு செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம்.